ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். 3 பொருளை வச்சு நம்ம வந்து திரமிசு கேக் செய்ய போகிறோம். இதுக்கு அவன் தேவையில்லை, அடுப்பு தேவையில்லை. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, அதுக்குள்ளே பொருளை பாருங்கள். வைப்பிங் க்ரீமு 250 மில்லி, இது வாங்குங்க. அப்படி இல்லைன்னா க்ரீம் சீஸ் வாங்கிக்கிறேங்க. இதை பாருங்கள். அதுக்கப்புறம் பிஸ்கட்டு. இந்த பிஸ்கட்டு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, வேறு பிஸ்கட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? இது வந்து சீக்கிரமாகவே வந்து நம்புறக்கூடிய தன்மை இந்த பிஸ்கட் இருக்குது, பேபி பிஸ்கட்டு மாதிரி. அப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி, என்ன பேராக இருந்தாலும் ஓகே, 3 in 1 இருந்தாலும் ஓகே தான், மில்காக இருந்தாலும் ஓகே. கோகோ பவுட்ரு மேலே தூவுறதுக்கு, இது கோகோவுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாக்லேட் பவுடர், அது இல்லைண்டா மைலோ வாங்கிக்கிறங்க. அப்புறம் சீனி 50 to 100 கிராம் சீனியை தூள் பண்ணி வச்சுக்கிறோங்க. நம்ம இந்த டப்பா வச்சுருக்குறோம், இதை மகன் ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறனால இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் அதுக்குள்ளே கிண்டுற பொருள், கோப்பை எல்லாமே எடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த கோப்பை, இந்த மங்கை மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு ஒரு 20 நிமிஷம் வைங்க. வீடாக இருந்தால் இந்த டப்பாவாக இருந்தாலும் கூட ஓகே. இந்த டப்பாவாக இருந்தால் 6 டப்பா உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துருக்குறோம். காஃபி கலந்துக்கிறோங்க. இது வந்து 2 தடவை நம்ம கலக்கணும், ஒரு தடவை பத்தலை. 400 மில்லி தண்ணியில் 2 ஸ்பூனு காஃபி பவுட்ரு போட்டு 4 ஸ்பூனு சீனியை போட்டு நம்ம கலந்துக்கிறோம். இது வந்து மில்க்கு, பாலில் கூட நீங்கள் செய்யலாம், ஜூஸில் செய்யலாம். இதுக்கு பதிலாக 3 in 1 காஃபி கூட நீங்கள் செய்யலாம். அது உங்களுடைய சாய்ஸு, உங்களுடைய விருப்பம். பிஸ்கட் எந்த அளவுக்கு ஊறியதோ அந்தளவுக்கு காஃபி குடிக்கும், அவ்வளோதான். இந்த க்ரீமை முதல்ல போடுங்க. நம்மளுடைய மங்கு மட்டும் ஐஸ் பட்டிக்கில் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சுட்டு எடுத்துருங்க. நல்லா ஜில்லுண்டு இருக்கணும். அதே மாதிரி இதுவும் நல்லா ஐஸ் பட்டிலேருந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. க்ரீம் சீஸாக இருந்தாலும் ஓகே தான், அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த க்ரீமும் ஓகே தான். 2ல் என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கிறோங்க. மொத்தத்தில் இது வந்து நம்மளுக்கு வந்து லிமாரத்தோஸ் கிராம் உங்களுக்கு வேணும், 500 கிராம் வேணும். ஓகேயா? சீனி வந்து தூள் பண்ணி வச்சுக்கிறோங்க. 50 to 80 கிராம் வரைக்கும் சீனி நீங்கள் போடலாம். காஃபிக்கு வேறு நம்ம சீனி போடுறோம், அதை பார்த்துக்கிறணும். நான் வந்து இதுக்கு வந்து 50 கிராம் தான் போடுறேன். மகன் வந்து ரொம்ப இனிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால் 3/4 இனிப்பு தான். வைப்பிங் க்ரீம் மில்க் இருக்குல்ல, அந்த இது வந்து 250 மில்லி ஊற்றுங்க போதும். அது அளவு கரெக்டாக வச்சு ஊற்றுங்க, இல்லைன்னா ஓவராக வந்துடும். அதுக்கப்புறம் எசன் வெண்ணிலா 1 ஸ்பூன் போடுங்க. கிண்டி விட்டுட்டு மிஷின் ஃபீட் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து மெதுவாக லோவுலேயே அப்படியே வச்சு அடிக்கணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சு அடிக்க வேண்டாம். இல்லை கையில் அடிக்கிறதா இருந்தால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 15 நிமிஷத்தில் இந்த க்ரீம் மாதிரி உங்களுக்கு வரும். க்ரீம் மாதிரி வர முடியாது, அள்ளி அப்படி போடுற மாதிரி வரணும். நான் ஒரு 5 நிமிஷம் தான் அடித்தார், அதோட நான் மிஷினை மாட்டி அடிச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மிஷினில் லைட்டாக மெதுவாக லோவிலே வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தாலே போதும். ரொம்ப அடித்தாலும் இந்த வைப்பிங் க்ரீம் போட்டிருக்கறனால நம்மளுக்கு வந்து தண்ணியாக போயிடும். என்ற வேறு சில இதுக்கு நம்ம செஞ்சுருக்குறோம், அதை வச்சு தான் சொல்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஆகிட்டாலும் உங்களுக்கு திக்காயிரும். இப்படி அள்ளி இப்படி போடுற மாதிரி இருந்தாலே போதும். நீங்கள் அள்ளி போடையிலே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் பேட்டில் வச்சோன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பிஸ்கட் வந்து அந்த பிஸ்கட் தான் வைக்கலாம், இந்த பிஸ்கட் நீங்கள் வைக்கலாம். இதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். மேரி பிஸ்கட் கூட வைக்கலாம், சாக்லேட் மேரி பிஸ்கட் கூட நீங்கள் வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காஃபியில் தொட்டு நம்ம வந்து வைக்க போகிறோம். இது வந்து காஃபி வந்து ரொம்ப பிடிச்ச இந்த பிஸ்கட் வந்து இழுக்குது. இப்படி தொட்டுட்டு டக்குன்னு அப்படியே எடுத்துடணும். இவ்வளோ தூரம்லாம் வைக்கவே கூடாது, டக்குன்னு எடுத்துடணும். இல்லை காஃபி வந்து ரொம்ப இழுத்துட்றாங்க. சரியா? அதை பார்த்துக்கிறோங்க. நம்மளுக்கு அந்த பிஸ்கட் வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு இழுக்காதில்ல. இது வந்து ஆறுன தண்ணியில் கூட நம்ம காஃபி கலைக்கு இந்த பிஸ்கட்டை ஊற வைக்கலாம். இது பேபி பிஸ்கட் மாதிரியே தெரிஞ்சிச்சு. என் பிள்ளைங்க, என் பேரெல்லாம் சாப்பிட்ற பிஸ்கட் மாதிரியே இருந்துச்சு. சரி, மகன் அதை தான் வாங்கிட்டு வந்தார், அதனால் அதே வச்சாச்சு. நல்லா லேயர், நல்லா அழகாக காஃபி வந்து சுட்டு வடியாத அளவுக்கு வச்சு நல்லா அடுக்கி வச்சுட்டு மேலே க்ரீம் வைங்க. ஒரு லேயர் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயரு, இதே பிஸ்கட்டை வைங்க. வச்சுட்டு மறுபடியும் அதுக்கு மேலே க்ரீமை வைக்கணும். க்ரீமை வச்சு ஒரு ராத்திரி இல்லை ஒரு பகலுக்கு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போடுற பொருள் வந்து இனிப்பு கோகோ பவுட்ரு போடலாம், இல்லைன்னா இந்த கோகோ பவுட்ரு, சாதாரண கோகோ பவுட்ரு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கசக்கும். அதனால் இனிப்பு கோகோ பவுட்ரு போடலாம், சாக்லேட் பவுட்ரு போடலாம். ஓகே, கோகோ பவுட்ரு கிடையாது, சாக்லேட் பவுட்ரு போடலாம். அப்புறம் வந்து மைலோ போடலாம். பிஸ்கட் வந்து தூள் பண்ணி நீங்கள் மேலே போடலாம். கொக்கோ குரான்ச்சி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து தூள் பண்ணி நீங்கள் போடலாம். அதோட ஓரியோ பிஸ்கட் இருந்தால் கூட அந்த க்ரீம் எடுத்துகிட்டு அதை தூள் பண்ணி அழகாக மேலே நீங்கள் போடலாம். நிறைய மாதிரி நீங்கள் மேலே தூக்குறது உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸ்ட்ராபெரி கூட நீங்கள் மேலே வைக்கலாம். ஜூஸில் கூட நீங்கள் இந்த காஃபிக்கு பதிலாக ஜூஸு, பால் எதில் வேணாலும் நீங்கள் தொட்டு நீங்கள் வந்து செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ 2வது லேயர் வச்சு பிஸ்கட்டை தொட்டு மேலே நல்லா வச்சுட்டு அது மேலே மறுபடியும் க்ரீமை வச்சு ஒரு பகல் இல்லை ஒரு ராத்திரி
அதாவது மொத்தத்தில் நம்மளுக்கு 8 ஹவர் நம்மளுக்கு வந்து ஐஸ் பெட்டிக்குள்ளே இருக்கணும். அந்த கணக்கு பண்ணிக்கிறங்க. இப்போ நீங்கள் வந்து ஈவினிங்கு சாப்பிட்றீங்கன்னா காலைல செஞ்சு வச்சுருங்க, காலைல சாப்பிட்றீங்கன்னா ராத்திரிக்கு செஞ்சு வச்சுருங்க. இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, நல்லா மூடி வச்சுருங்க. நம்மளுக்கு இந்த ட்ரேயரில் வந்து 2.5 ட்ரே வந்துச்சு, இந்த மாதிரி அளவுக்கு 2.5 வந்துச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம ஒரு 8 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 8 ஹவர் ஆயிடுச்சு. நீங்கள் மைலோ இல்லைன்னா சாக்லேட் பவுடர் இல்லைன்னா பிஸ்கட்டை கூட தூள் பண்ணி கூட நீங்கள் மேலே போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெரி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், அதோட இன்னும் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா, இப்போ நம்ம வந்து கோகோ பவுட்ரு தான் நம்ம வீட்டில் இருந்துச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதை தான் வாங்கிட்டு வந்தார், இதை தான் தூவ சொன்னார். நான் பார்த்தேன், இது வந்து கோகோ பவுட்ராக இருந்துச்சு, அதனால் கண்டிப்பாக கசக்கும், ஆனால் நான் லைட்டாக தான் தூவுறேன். நீங்கள் வந்து சாக்லேட் பவுட்ரு மைலோலாம் இருந்துச்சுன்னா நல்லா நிறையாவே தூவுங்க. நல்லா ஒரு அரை இஞ்சிக்கு நீங்கள் நல்லா தூவி விட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேயா, 3 பொருள் தான், அவன் கூட நம்மளுக்கு தேவையில்லை, அவியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்கு ஈஸியாகவே செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, க்ரீமியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முக்கியமாக இது வந்து இஃப்தாருக்குலாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பதிவில் சந்திக்கலாம். பை, see you.